அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு பாஸ்கா காலத்தின் 2ஆம் வாரத்துல செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு உள்ள நற்செய்தியை பற்றி நாம் இன்னைக்கு சிந்திக்க இருக்கிறோம். யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 7லிருந்து 15 வரை உள்ள இறை வார்த்தைகள். இங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிக்கோதேமியை பார்த்து சொல்றாரு, நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும். மனுஷனுக்கு ஒரே ஒரு பிறப்பு, ஒரே ஒரு இறப்பு. நாம எப்போ பிறக்க போகிறோம்ங்கிறது கண்டிப்பா நமக்கு தெரியாது. ஆனால் இன்றைய சயின்டிபிக் இன்வென்ஷன்ஸ், சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட், டெக்னாலஜிக்கல் growth நமக்கு கொஞ்சம் வழிய சொல்லி தருது. அதாவது நம்மை பெற்றெடுக்கின்ற நம்முடைய தாயிடம், தந்தையிடம், உறவினர்களிடம் டாக்டர் சொல்லுவாங்க, உங்களுக்கு இந்த மாதத்துல இந்த நாளில் இந்த குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில நேரத்தில் டாக்டர் சொல்றது ஒன்றா இருக்கும், ஆனால் குழந்தை பிறக்கிறது இன்னொரு நாளாக இருக்கும். அதே வேளையில் அன்புக்குரியவர்களே, நமக்கு எந்த நேரத்தில், எந்த விதத்தில், யார் வழியா, எந்த சூழ்நிலையில நமக்கு இறப்பு வரும்னு யாருக்குமே தெரியாது. அப்போ பிறப்பும் இறப்பும் இறைவன் நமக்கு தருகின்ற ஒரு மிகப்பெரிய கொடை. பிறப்பின் வழியாக இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா பொருட்களையும் பார்ப்பதற்கும் இறைவனை நேசிப்பதற்கும் நமக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. அதே நேரத்தில் நாம் நல்லதை செய்துவிட்டு நாம் இறக்கின்ற பொழுது நம்முடைய விண்ணகத்திலே புதிய ஒரு பிறப்பு எடுத்து ஆண்டவரை முகமுகமாக தரிசிக்கின்ற பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது. இங்க இயேசு நிக்கோதேமியிடம் சொல்றாரு, நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும். இவருக்கு ஆச்சரியமாயிருக்கு, எப்படி மறுபடியும் பிறக்க முடியும்? அப்போ நான் என்னுடைய தாயினுடைய உதரத்துல மறுபடியும் போகணுமா அப்படின்னு இவர் கேள்வி கேட்கிறார். அப்போ இயேசு சொல்றாரு, அது அப்படி அல்ல, தூய ஆவியானவருடைய வல்லமையால் நீங்கள் புதிய பிறப்பு எடுக்க வேண்டும். புதிய பிறப்பு எப்படி எடுக்க முடியும்? நம்முடைய எண்ணத்தில் ஒரு புதிய மாற்றம், உள்ளத்தில் ஒரு மாற்றம், வாழ்வில் ஒரு மாற்றம். ஒரு குழந்தையினுடைய தன்மையை போல நம்முடைய வாழ்வு இருக்க வேண்டும். நாம் இந்த உலகத்துல ஒரு குழந்தையாக பிறக்கின்ற பொழுது ஒரு குழந்தையினுடைய தன்மையை கொண்டு நாம் வாழ்கிறோம். பிறரை நேசிக்கின்றது, பாசமாக இருக்கிறது, நம்முடைய கைகளில் இருக்கின்ற பொருளை பிறரோடு பகிர்ந்து கொடுக்கக்கூடியது. யார் நம்மை அடித்தாலும் நாம் அவர்களை நேசித்தோம் என்றால் ஓடி சென்று அள்ளி அரவணைத்து கொண்டு அவர்களோடு நட்பு பாராட்டுகிறோம். அங்கே களங்கத்திற்கு இடமில்லை, வஞ்சகத்திற்கு இடமில்லை, பழி வாங்குவதற்கு இடமில்லை. அப்படி கள்ளம் கபடம் இல்லாத உள்ளம் கொண்டவர்களாக நாம் வாழ்கிறோம். ஆனா நாம வளர வளர என்ன ஆகுது? நம்முடைய உள்ளத்துல கரை படிந்து போகிறது. அடுத்தவர்களை பழி தீர்க்க வேண்டும் என்று நாம் சந்தர்ப்பத்திற்காக வாய்ப்பு தேடி கொண்டிருக்கிறோம். அப்போ இவருக்கு இந்த அர்த்தம் புரியல. இயேசு எந்த அர்த்தத்தில் பேசுகிறார் என்பது இந்த நிக்கோதேமுக்கு புரியல. அப்பதான் இயேசு சொல்றாரு, இந்த உலகத்துல நம்ம காற்றை சுவாசிக்கின்றோம். காற்று 4 திசைகளிலும் இருந்தும் வருகின்றது. வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்கு என்கின்ற 4 திசையிலும் இருந்தும் வருகிறது. நம்மளால அந்த ஏற அந்த காற்றை ஃபீல் பண்ண முடியுமே தவிர இந்த எந்த இடத்திலிருந்து வந்ததுன்னு நம்மளால கண்டிப்பா கணிக்க முடியாது. அதுபோலதான் தூய ஆவியானவருடைய ஆற்றலை நம்மால் உணர முடியும். அவ்வாறு உணர முடிகின்ற பொழுது நாம் என்ன பண்ணணும்? பழைய வாழ்விலிருந்து புதிய ஒரு வாழ்வுக்கு முன் வர வேண்டும். அப்படின்னா பழைய பாவ நிலையிலிருந்து நாம புதிய வாழ்வை நோக்கி வர வேண்டும். இயேசு மறுபடியும் சொல்றாரு, இந்த நிக்கோதேமியை பார்த்து, நீர் இஸ்ரேலில் மிகப்பெரிய போதகராக இருக்கிறீர், அவனா உமக்கே இந்த இது தெரியலையா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு போகிறார். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மிடம் எதிர்பார்ப்பது என்ன? அதிகமாக நாம் பிறருக்கு தொண்டுள்ளம் கொண்டு வாழ வேண்டும். இயேசுவினுடைய மனநிலையிலே நாம் வாழ வேண்டும் என ஆண்டவர் இந்த வேளையில ஆசைப்படுகிறார். ஆம் அன்புக்குரியவர்களே, அவர் மறுபடியும் அவர் என்ன சொல்றாரு? இந்த
வாசகத்தினுடைய கடைசி பகுதியில் சொல்றாரு, நான் சொல்வதை, அதாவது விண்ணகத்தை பற்றியதை சொல்வதை நீங்கள் நம்பாவிட்டாலும் கூட நீங்க என்ன பண்ணணும், மண்ணகத்திலே உள்ளதை நீங்கள் பாருங்கள். நான் செய்கிற நல்ல காரியங்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அப்ப என்னுடைய உள்ளத்தினுடைய நீங்கள் குணநலன்களை அறிந்து கொண்டு விண்ணகத்தை நோக்கி நீங்கள் பயணம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்றார். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நாம் என்ன பண்றோம், இந்த உலகத்துல பெரிய வீடு கட்டணும்னு நினைக்கிறோம், காரு பங்களா எல்லாம் வேணும், சொத்து சுகங்கள் வேணும், நகைகள் வேணும், உடைகள் வேணும், பொருட்களை வாங்கி குவிக்கின்ற கலாச்சாரத்திலே நாம இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நாம் இறந்து போகின்ற பொழுது நம்மால் ஒரு பொருளை கூட எடுத்து கொண்டு போக முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்மளால எடுத்து கொண்டு போக முடிகின்ற ஒரே ஒரு பொருள் என்னன்னா நம்முடைய ஆன்மா மட்டும்தான். நம்முடைய உடல் இந்த விண்ணகத்திற்கு போவதற்கு முன்பாக நம்முடைய ஆன்மா அவருடைய முகத்தின் அவருடைய பிரசன்னத்திற்கு முன்பாக காத்து கிடக்கும், விண்ணகத்தினுடைய பேருபலன்களை அனுபவிப்பதற்காக. எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆன்மாவை நாம திடப்படுத்தணும். புதிய ஒரு பிறப்பு பிறக்க வேண்டும். We will break with the past and begin a new life. கடந்த கால வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்துட்டு இன்னைக்கு ஆண்டவர் தருகின்ற செய்தியின் வழியாக நாம என்ன பண்ணணும், புதியதொரு வாழ்க்கையை ஆரம்பிக்கணும். ஐயோ, நான் ஒரு குடிகாரனா இருக்கிறேன், நான் ஒரு கொலைகாரனா இருக்கிறேன், நான் என்னுடைய மனசாட்சிக்கு விரோதமா நடந்துகிட்டே இருக்கிறேன், பாவத்தின் மேல பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன், இனிமேல் எனக்கு எந்த ஒரு மோட்சமும் கிடைக்காது அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. அன்புக்குரியவர்களே, உங்களுடைய பாவங்கள் ஆண்டவருடைய மன்னிப்பிற்கு முன்பாக ஒன்றுமே இல்லை. எனவே நீங்க இன்னைக்கு என்ன பண்ணணும், மனம் திரும்பி ஆண்டவரிடம் வாங்க. ஆண்டவரே, என்னை நீங்க மன்னிச்சுக்கங்க, நான் உங்களுடைய அன்பின் மகனாக வாழ எனக்கு ஆற்றலை தாருங்கன்னு சொல்லி இன்னைக்கு புதியதொரு மனிதனாக வாழ இன்னைக்கு ஆண்டவரிடம் நாம் வரம் கேட்போம். இறைவன் உங்களுடைய வாழ்வை மாற்றி உங்களுடைய குடும்பத்திலே ஆசீர்வாதத்தை தருவதற்காக நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு இந்த காணொளி பிடித்திருந்ததென்றால் நீங்கள் இதை உங்களுடைய நண்பர்களுக்கு அனுப்பி வைத்து தமிழ் பைபிள் டிவி சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து உலகம் முழுவதும் இந்த நற்செய்தி சென்று பரவுவதற்கு துணையாக இருப்பதற்காக கேட்டுக்கொள்கிறேன். God bless you. Thank you.